வணக்கம். நான் உங்கள் மகா குருஜி அஸ்ட்ரோ சசிதரன் பேசுகிறேங்க. இன்னைக்கு மாதம் தேதி மார்ச் 30 பேசிகிட்டு இருக்கேங்க. எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. எலெக்ஷன் கூட்டணி நடக்குது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் கூட்டணி ஆட்சி தாங்க மேலே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே, மத்திய அரசில் தனிச்சு ஒரு கட்சி ஆட்சிக்கு வராதுங்க. போன தடவை மாதிரி ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸாக வராது. இந்த தடவை கூட்டணி ஆட்சி தான் மேலே மலரும். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் மேலே வரும். அதுவும் 3 கட்சி சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புங்க. தனிச்சு எந்த கட்சியும் வராது. அது பிஜேபியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், வேறு எந்த கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் தனிச்சு வராது. இது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தனிச்சு வராது. 3 கட்சி சேர்ந்து கூட்டணி ஆட்சி வளர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு. இந்த வருடம், இந்த 5 வருஷத்தில், அதாவது இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்தில் 3 பிரதமரை நம்ம பார்க்கலாங்க. ஒன்று துணை பிரதமர் கூட இந்த வருடம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க இந்த எலெக்ஷனில். அப்படி இல்லைனாலும் அடுத்த வருஷம் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம், இந்த 2025 சனி பயிற்சிக்கு அப்புறம் ஆதரவு கொடுத்தவங்க வாபஸ் வாங்கி பெரிய ஒரு கட்சியில் பிளவு ஏற்பட்டோ, இல்லைன்னா சலசலப்புகள் வந்தோ, பிரிவதற்கோ, ரீஎலெக்ஷன் வருவதற்கோ, இல்லைன்னா கட்சிக்குள்ளேயே வேறு ஏதோ ஒரு பிரதமர் அமர்வதற்கோ வாய்ப்பு அதிகங்க. இந்த 5 வருஷத்தில் 3 பிரதமரை நம்ம பார்க்கலாங்க. ஆனால் உறுதியிட்டு சொல்கிறேன், தனித்து ஆட்சி பிரதமர் பிடிப்பதற்கு வராது. 2-3 கட்சிகள் சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சு மட்டும்தான் ஆட்சி அமையும். மத்தியில் தனித்து எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி ஆட்சி தான் அமையும். இப்படிக்கு உங்கள் ஜோதிடர் மகா குருஜி ஜோதிடர் சசிதரன்.